வெல்கம் டு பிரபு மேஸ். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுங்கிறது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மெஜாரிட்டி டீச்சர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே அடுத்து கேட்குற கேள்வி, நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் எஸ்ஜிடி எப்போ சார் வருது? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஆர்பியோட பிளானரில் நமக்கு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து நமக்கு ஏப்ரலில் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறோம் 1766 போஸ்டிங்க்கு அப்படின்னு நமக்கு ஆனுவல் பிளானில் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீக் முடிய போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலையே சார், நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படி அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்ம விசாரிச்சப்போ 2 விதமான கருத்துக்களை எல்லாருக்கிட்டேருந்தும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம் சம்மந்தமாக எந்தெந்த இடத்துல என்ன நம்ம கிடைக்கிற சோர்ஸுக்கிட்டேருந்து கிடைக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். சரியா, இது அன்அஃபிஷியல் தான். எல்லா அஃபிஷியல் டீட்டெயிலும் நமக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க சொல்லியிருந்தது ஜனவரி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் தரோன்னு சொல்லிட்டாங்க. பிப்ரவரி நமக்கு வந்துருச்சு. இன்கேஸ் அவங்க சொன்ன டேட்டில் ஏப்ரல் போல் நமக்கு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற பிளானில் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி 15க்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் எஸ்ஜிடிக்கு வந்துடும். சரியா, நாம் விசாரித்த வரைக்கும் அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தகவல்கள் கிடச்சிருக்கு. ஏன்னா இடையில் நடக்க போகிற இந்த ஆனுவல் எக்ஸாம் ப்ளஸ்ஸு எலெக்ஷன், இது ரெண்டோட ப்ராப்ளம் இருக்கிறது தான் இப்போ எல்லாருமே பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுற பிளானில் இருந்தால் இன்னொரு பிப்ரவரி 15க்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சார். அதுக்குள்ளே வரலன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் தள்ளி போகும் சார். ஏப்ரலில் வைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் கூட தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைம்லலாம் நமக்கு டெட் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்காங்க நமக்கு பிளானரில். ஆனால் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது டென்டேட்டிவ் பிளானர் தான் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை அஃபிஷியலாக எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க டென்டேட்டிவ் பிளானர்னு. ஸோ இப்போ எக்ஸாம்ஸுங்கிறது எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நமக்கு கிடைச்ச தகவல்கள் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த நம்ம 15 வரைக்கும் எதிர்பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு. 1766 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்குலேருந்து அப்ரூவல் 1500க்கு தான் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு நோட்டிஃபிகேஷனில். ஆனால் இப்போ நமக்கு பிளானரில் பார்த்திங்கன்னா 1766 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 வீக் கேப்புக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி 266 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ, எஸ்ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ மினிமம் நமக்கு ஒரு 2000 வேகன்சியாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா நாம் விசாரித்த வரைக்கும் கிடச்சிருக்க தகவல். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களோ, டெட்டு முடித்து பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக, போஸ்டிங் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு கிடைக்கிற டைம் எவ்ரிடேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நியமன தேர்வு எழுதின எல்லாருமே சொல்லியிருக்கிறது, அந்த டைமை நாங்கள் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் சார், ரிவிஷன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்க மாதிரி தான் மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே டஃப் கொடுத்துருக்க மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியோ, ஃபிசிக்ஸோ, அதே மாதிரி மேத்ஸோ பார்த்திங்கன்னா டஃப் கொடுத்துருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெவியாக எடுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு போஸ்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இவ்வளோ வரைக்கும் வேகன்சியை கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக போஸ்டிங் வந்து நம்ம ரிசல்ட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை வச்சுட்டாங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங்கை போட்டுருவாங்க. இதுக்கடையில் நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாமை முன்னாடி வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோன்னா, கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே மே மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கல்வியாண்டு துவங்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க கல்வியாண்டு துவங்கும் போதே ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் எல்லாத்தையும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து டிஆர்பி போர்டுக்கு டைரக்ஷன் வந்திருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து பேப்பர் நியூஸ் வந்திருந்தது. நாமையும் அதை ஷேர் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ அப்படி ஃபில் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அப்போ இந்த போஸ்டிங்கெல்லாம் கவர் பண்ணி தான் ஆகணும். இது டெட்டில் வந்து பேப்பர் 2ல் கிளியர் பண்ண இந்த நியமன தேர்வோட ரிசல்ட்டையும் அதுக்குள்ளே விட்டு அவங்களுக்கும் போஸ்டிங் கொடுத்தாகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு ஹாப்பி நோட். எலெக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணாமல் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஓகேவா. ஸோ இந்த ஹாப்பி நோட்டோட ப்ரிப்பரேஷனை ஹெவியாக எடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். தேங்க்யூ.